Hello everyone, 30 days of learning English vocabulary, basic to advanced English, day 20. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 words. First word, smart. Smartனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது, அதாவது நம்ம ஸ்மார்ட் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்னா astute. Astute. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? She is an astute business woman. அவ வந்து ரொம்ப ஷார்ப்பா பிசினஸ் டாக்டிக்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுட்டு பிசினஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்றத நம்ம astute அப்படின்ற வேர்டால ரிப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட்ன்றத astute அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வேர்ட் stupid. Stupidனா ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தவங்களை வந்து இரிட்டேட் பண்றது இல்ல பொறுமையா சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியும், ஆனா நார்மலா வேணும்னே பொறுமையா சில விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றதை வந்து நம்ம ஸ்டூபிட் சொல்லுவோம். ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டூபிட்ன்ற வேர்டை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம்? obtuse. Obtuse. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம்? He was being deliberately obtuse just to annoy the teacher. அவன் வந்து டீச்சரை இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே அவன் வந்து ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்றதுக்கு obtuse அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வேர்ட், curious. கியூரியஸ்னா eager to learn or ask. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறத தான் நம்ம கியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்ட்ல யூஸ் பண்ணலாம்? inquisitive. Inquisitive. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம்? She has an inquisitive mind and asked several questions. அவளுக்கு வந்து அவளுடைய மைண்ட் வந்து ரொம்ப இன்க்வெஸ்டிவா இருந்தது, ரொம்ப கியூரியஸா இருந்தது, அதனால அவன் நிறைய கேள்விகளை கேட்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம inquisitive அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கியூரியஸ், inquisitive. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 வேர்ட்ஸ் நம்ம ரீகேப் பண்ணலாம். ஸ்மார்ட், astute, stupid, obtuse, curious, inquisitive. Thank you.